கார்ல தான் போறோம் வரோம், ஆனாலும் ரொம்ப டயர்ட் ஆயிடுது. சரி, கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒவ்வொரு தடவையும் சைக்கிள் கேப்ல தப்பிச்சிடல. இன்னைக்கு அப்படி எதுவும் நடக்காது. இன்னையோட உன் கதை முடிஞ்சது. ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டேன் நந்தினி. என்னை தெரு தெருவா அலைய விட்டுட்டேன். இதுக்கு மேலையும் உன்னை உயிரோட விட்டு வச்சிருந்தா நீ நல்லவங்க யாரையுமே வாழ விட மாட்டேன். இந்த குடும்பத்திலையும் யாரையும் நிம்மதியா இருக்க விட மாட்டேன். இன்னைக்கு முடிக்கிற உன் கதைய. தாப்பால் போடாம தானே வந்தோம். வாடா. விஷயத்தை கேள்விப்பட்டியா? ஒரு செம மேட்டர் நடந்திருக்குதுக்கா. என்ன புலி, ரொம்ப சந்தோஷமா வர? ஏக்கா, நேத்து விக்ரமுக்கும் மகாவுக்கும் பயங்கரமா முட்டிக்கிச்சுக்கா. விக்ரம் மகாவை ஒன்ன மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகிய பார்த்ததே இல்லைன்னு சொன்னான். அதுக்கு மகா ரொம்ப ஆப்செட் ஆயிட்டான். வீட்டை விட்டு போகணும்னு ஒத்த கால் அடிக்கிறா. அப்படியா? ஆனா விக்ரம் போக விட மாட்டானே. இந்த தடவை அப்படியெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறேக்கா. விக்ரம் ரொம்ப கோபமா இருக்கான். நம்ம கிட்ட காமிச்சிக்கலையே தவிர ரொம்ப டென்ஷனா தான் இருக்கான். எந்த நிமிஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாக்கா. அக்கா, இதுக்கெல்லாம் பயப்படாத, நான் இருக்கேன். இவன் என்னைக்கு இருந்தாலும் உனக்கு எமனாதான் வருவான். நீ சரியான காரியம் தான் பண்ணியிருக்கிற. இவனை என்ன பண்ணணும்னு நான் முடிவு பண்றேன். இவனை தூக்குடா, தூக்கு. அப்படி எடுத்துட்டு போ. போதும், போ போ. என்ன வேணும் உனக்கு? இல்ல அத்தை, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஏய், சத்தம் கேட்டா நீ உடனே இங்க வரணும்னு இருக்கா? நீ என்ன இங்க சிஐடி வேலைய பாக்குற? ஐயோ, அப்படி இல்ல அத்தை, ஏதோ பிரச்சனை நினைச்சுதான் வந்தேன். எங்க பிரச்சனையே எங்களுக்கு பாத்துக்க தெரியும். நீ போ போ. இந்த பாருமா, நானும் அக்காவும் ரூம் கிளீன் பண்ணிட்டு இருந்தான். அதுல ஏதாவது விழுந்து சத்தம் வந்திருக்கான். நீ போய் வேலை பாருமா. பாமா, நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு ரூம் கிளீன் பண்ணணும்? அதான் வேலை செய்யறவங்க இருக்காங்கல்ல. எல்லா வேலையும் வேலைக்காரங்க கிட்ட கொடுக்க முடியுமா? நம்ம ரூம நாம தான் சுத்தம் பண்ணிக்கணும். எனக்கு என்னோட ரூம நான் தான் கிளீன் பண்ணி பழக்கம். நீ கிளம்பு. அதான் சொல்லுதுல அக்கா, மச மச நின்னுட்டு இருக்க, போய் வேலை பாரு போ. அட போமா.
போ 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 போ. அக்கா, அவளுக்கு நம்ம மேல சந்தேகமே இல்ல. அவ கிளம்பி ஆட்டோல போயிட்டா. புலி, இவனை நாம இங்க வச்சிருக்க முடியாது. இவன் இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ஆபத்து தான். எந்த நிமிஷமும் விஜயும் விக்ரமும் வந்துருவாங்க. அதுக்கு முன்னாடி இவனை இங்க இருந்து டிஸ்போஸ் பண்ணணும். அக்கா, நீ கவலைப்படாத. நான் போய் கார் எடுத்து வாசல்ல நிறுத்திடுறேன். சத்தமே இல்லாம இவனை பேக் பண்ற ஏற்பாட நான் பண்ணிடுறேன். நீ மட்டும் அந்த ஐஸ்வர்யா மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ. ஆ? ஆ, சரி. கதவை தோற போகாத. நான் பேசி விக்ரம் மாமாவை சமாதானம் பண்றேன். நானும் விஜயும் சொன்னா விக்ரம் மாமா கண்டிப்பா கேட்பாரு. ப்ளீஸ் மகா, நீ போகாத. தயவு செஞ்சு கதவை தர மகா. மகா மகா, கதவை தர. அவசரப்பட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத மகா. சொன்னா கேளுடி, கதவை தர மகா. மகா, எதுவா இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம் மகா. அக்கா சொல்றத கேளு மகா. இது பாரு, என் வாழ்க்கைய நீ சரி பண்ணி கொடுத்தல, உன் வாழ்க்கைய நான் சரி பண்ணி கொடுக்கிறேன். ப்ளீஸ் மகா, கதவை தர. ப்ளீஸ் தர. ஓஹோ, இவள உள்ள பூட்டி வச்சுட்டு தான் அவ கிளம்பி போயிருக்காளா? அதுவும் நல்லதா போச்சு. அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ற வரைக்கும் இவ உள்ளேயே இருக்கட்டும். அதான் நல்லது. சூழ்நிலை நமக்கு சாதகமா தான் இருக்கு. இந்த பாடியை இப்ப எங்கக்கா கொண்டு போயிட்டு இருக்கிறோம்? முதல்ல நம்ம வண்டியை குடோனுக்கு விடுவோம். அங்க போய் என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம். சரிக்கா. ஷிட், என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு. பிக்கப் மகா, எடு மகா ப்ளீஸ். ஷிட், அவ போனே எடுக்க மாட்டேங்கிறா. நான் அவ்வளவு திட்டேன், எப்படி அவ போன் எடுப்பா? ஐஸ்வர்யா, நீ ஒண்ணு பண்ணு, நீ இங்கே இரு. அவ எங்க இருந்தாலும் நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன். ஓகே? சரி மாமா. நீ பேனிக் ஆகாத. சரி மாமா.
இங்க நாம என்ன பண்ணணுமோ பண்ணலாம். அக்கா நீ அடிக்கடி சொல்லுவியே குடோனுன்னு, அந்த குடோனா இது? சூப்பர் இடம்க்கா. இப்படிப்பட்ட இடம்லாம் உனக்கு இருக்குதாக்கா? இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒவ்வொரு தடவையும் போலீஸ் துரத்தும் போதெல்லாம் ஜெயிலுக்கே போகாம எஸ்கேப் ஆகி இங்க வந்து பதுங்கி இருந்திருப்பேன். நான் ஒவ்வொரு தடவையும் மாற்றது எல்லாமே இந்த பாடியை டிஸ்போஸ் பண்றதாக்கா மாட்டி தொலைச்சிருக்கிறேன். டேய், வெட்டியா பேசிட்டு இருக்காத. ஒரு நல்ல இடம் கேட்ட, காட்டிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் அதை மட்டும் யோசி. இந்த இடம் போதுங்கா. இவனை இனிமே யாருமே தேடி கண்டுபிடிக்க முடியாதபடி அந்த மாதிரி ஒரு இடத்த காட்டி இருக்கிற. முதல்ல பாடி உள்ள கொண்டு போயிருவான், அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம் வா. டேய் புலி, என்னடா இது? இவன் இன்னும் சாகலையா? அக்கா ஆமாக்கா, நல்லா மூச்சு விடுறாக்கா. என்ன? டேய், இவன் தப்பிச்சு போனா நமக்கு தான் ஆபத்து. இவனை விடக்கூடாதுடா. முதல்ல இவனை கட்டி போடணும். சேர நிமித்து. ஏய் நந்தினி, என் குடும்பத்தை அழிச்சவன் நீ. இன்னையோட உன் கதையை முடிக்கணும்னு நினைச்சேன். நீ தப்பிச்சிட்டியா? உன்னை உயிரோடவே விட மாட்டேன். பொடி பயலே, ஏன் உயிரை நீ எடுக்க போறியா? உனக்கே இது ஓவரா தெரியல? நான் சோறு போட்டு வளர்த்த குட்டி நாய் நீ. இப்போ வெறி புடிச்சு போய் என்னையே கடிக்க வந்திருக்க. ஏய் நந்தினி, நீ எனக்கும் என் அண்ணனுக்கு சோறு போட்டேனா? சும்மா ஒண்ணு போடல. கோடிக்கணக்கான எங்க சொத்தை அபகரிக்கிறதுக்கு தானே பண்ண. இத்தனை வருஷம் எங்க சொத்தை அனுபவிச்சது மட்டும் இல்லாம எங்க அண்ணனுக்கு அமைஞ்ச வாழ்க்கையை கெடுக்கிறியா? எங்க அண்ணனையும் அண்ணியும் வெளியே அனுப்பிட்டு சொத்தை அபகரிக்கலாம்னு நினைக்கிறியா? அக்கா ஆடா. புளியண்ணே 6 மணி நேரத்துல வர சொன்ன, கன் மாதிரி வந்தோமா? வாங்கடா மாறி சௌந்தரே. புளியண்ணா, நீ ரகசியமா வந்து காதை கடிச்சப்ப ஏதோ பெரிய இடத்து விவகாரமா தான் இருக்குன்னு நினைச்சேன்ன. மேடம் வணக்கம். மேடம் வணக்கம் எல்லாம் இருக்கட்டும், முதல்ல ஆக வேண்டிய வேலையை பாருங்க. ஒரு ஆட்டை புடிச்சு கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. ஆட்டை கழுத்த இருக்கணுமா இல்ல தோலை உரிக்கணுமா? முதல்ல இவனை காலி பண்ணணும். அப்புறம் இவனோட பாடிய உரு தெரியாம அழிக்கணும். ஏற்கனவே இவன் தலையில நான் 2 அடி போட்டேன். பேச்சு மூச்சு இல்லாம போயிட்டான். ஆளு செத்து போயிட்டான்னு நினைச்சேன். எந்திரிச்சு உட்காந்து வசனம் பேசிட்டு இருக்கான்.
ஆளு புள்ள பூச்சி மாதிரி இருக்கா, இவனையா கொல்லணும்? உள்ள பூச்சி தான்டா. ஆனா அக்கா காதுல பூந்து கொட கொட கொடன்னு குடைச்சல் கொடுக்குறான். அப்போ போட்டுற வேண்டியதா? டேய் வேணா நந்தினி, நீ பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிட்டே போற. மரியாதை என்னை விட்டு. என்னை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சானா என் ரத்தம் உன்னை சும்மா விடாது. நீ என் அண்ணன் அன்னைக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். பாவம் தானடா உன்னை ஒண்ணும் பண்ணாம பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல விட்டேன். தப்பிச்சு வந்து நீ என்னையே கொலை பண்ண பாக்குற. இனிமே உனக்கு என்னைக்குமே மன்னிப்பே கிடையாது. டேய் கணேசா, இவனை காலி பண்ணு. இது மகாவோட வயிற்றுல இறங்கி இருக்க கூடாதா? இதுவும் ஓகே தான்டா, எல்லாம் நல்லதுக்கு தான். இங்க உங்களை யாருங்க குறுக்க வர சொன்னா? அண்ணி, என்ன பத்தி கவலைப்படாதீங்க. நான் எப்பவோ செத்து போனவன் தான். நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போங்க அண்ணி. நீங்க அண்ணனுக்கு வேணும். நீங்க தான் என் அண்ணனை இந்த ராட்சசி கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும். தயவு செஞ்சு நீங்க போங்க அண்ணி. உங்களை இப்படி விட்டுட்டு என்னால எப்படி தனியா போக முடியும்? ஐயோ, என்ன விட்டுருங்க அண்ணி. கடவுள் என்ன முடிவு பண்ணிருக்காரோ அது நடக்கும். தயவு செஞ்சு இங்க இருந்து முதல்ல தப்பிச்சு போயிருங்க. ஷோ, இல்ல இல்ல, என்னால உங்களை இப்படி தனியா விட்டுட்டு போக முடியாது. நீங்களும் வாங்க போலாம். இல்ல அண்ணி, நீங்க போங்க அண்ணி. பரவாயில்ல, நீங்க என் கூட வாங்க. வாங்க போலாம், வாங்க வாங்க, எழுந்துறீங்க, வாங்க போலாம், வாங்க 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 போலாம். டேய் சார். போலீஸ் சார், நான் ஆடிட்டர் பேசுறேன். சொல்லுங்க ஆடிட்டர் சார். நந்தினி மேடம் இல்லையா? அவங்க போனை எங்கேயாவது வச்சுட்டு போயிடுவாங்களா? அதனால பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு தெரியுமா? அக்கா போனை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாங்க. அதனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சு சார்? அதனால தலை போற பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால என்ன பிரச்சனை ஆடிட்டர்? சார், நீங்க போனை மேடம் கிட்ட கொடுங்க. ஒரு நிமிஷம் சார், உங்ககிட்ட தான் பேசணுமா? குடு. சொல்லுங்க ஆடிட்டர்.
முருகன், இவ்ளோ பெரிய ஆடிட்டரா இருக்கீங்க, ஹலோன்னு சொல்லி யார் பேசுறதுன்னு கூட தெரியாமையா இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லுவீங்க? உங்க பர்சனல் போனை யார் எடுக்க போறாங்கன்னு நினைச்சு சொல்லிட்டேன் மேடம். சரி, நேரா வந்த போது ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல. விக்ரம் பயங்கர கோபத்துல இருந்தாரு. நான் சொல்ற எதையும் கேட்கிற மனநிலைமையில இல்ல. என்ன பயங்கரமா அடிச்சிட்டாரு. கழுத்தை நெரிக்க வந்துட்டாரு மேடம். சோ விக்ரம்க்கு நான் இப்ப அவன் சொத்தை அபகரிக்கிறேங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு, அப்படிதானே? ஆமா மேடம். நான் இத்தனை நாள் பாசம் காமிச்சதெல்லாம் டிராமான்னு தெரிஞ்சிருச்சு, அப்படிதானே? ஆமா மேடம். ஓகே, அப்போ ஒண்ணு செய்யலாம். டிராமாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம். அடுத்த கட்டமா என்ன மேடம்? விக்ரம் மகா உயிரோட இல்லனாலும் ஒரு அநாத ஆசிரமத்தை நானே ஆரம்பிச்சு சொத்தை எல்லாம் அநாத ஆசிரமத்துக்கு மூவ் பண்ண முடியும்னு சொன்னீங்கல்ல? ஆமா மேடம். அப்போ விக்ரம் மகா உயிரை எடுத்துருவோம். அக்கா, என்னக்கா சொல்ற? மேடம் என்ன சொல்றீங்க? 2 பேர் உயிரையும் எடுத்துருவோன்னு சொன்னேன், புரியல? 2 பேரையும் கொலை பண்ணிடுவோன்னு சொன்னேன். டேய், இது ஓபன் பண்ணுடா. சொல்லுங்க மேடம். உனக்கு நான் 1 கோடி ரூபாய் தரேன், நீ நான் சொல்றத செய்யணும். நான் ஏதாவது உங்களை தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க விக்ரம். அடடடடா, தம்பதிகள்னா இவங்கள தம்பதிகள். செஞ்ச தப்புக்காக புருஷன் பொண்டாட்டி கிட்ட மன்னிப்பு கேக்குறதும், பொண்டாட்டி புருஷன் கிட்ட மன்னிப்பு கேக்குறதும், இதெல்லாம் பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கே. இப்படி மன்னிப்பு கேக்குற குணம் மட்டும் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தா மட்டும் போதும். குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே வராது. அண்ணி, விக்ரம் உங்களை புரிஞ்சுக்கிட்டான். இனிமே உங்க காதலுக்கு வானம் தான் இல்ல. நீங்க பேசுறதுக்கான இடம் இது இல்ல. ப்ரோ, நீங்க கிளம்புங்க. இந்தா சாவி புடி, கிளம்பு. அண்ணி எங்க தூரமா கூட்டிட்டு போ ப்ரோ. தூரமா கூட்டிட்டு போய் 2 பேரும் மனசை விட்டு நல்லா பேசுங்க. லவ் லைஃப்ல எதெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அது எல்லாத்தையுமே இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. என் நந்தினி அம்மா நிச்சயமா எனக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க. இன்னுமா விக்ரம் நீங்க அந்த நந்தினிய நம்புறீங்க? அந்த நந்தினிய பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மிதான் விக்ரம். அவங்க உங்களுக்கு நிறைய துரோகம் பண்ணிருக்காங்க. உங்களை பெத்த அம்மாவையே கொலை பண்ணவங்க அவங்க. இப்போ உங்க தம்பிய கொலை பண்ண பாக்குறாங்க. உங்களை கூட அவங்க கொலை பண்ண தயாராயிட்டாங்க விக்ரம். பாவம், நீங்க தான் இன்னும் அவங்கள நம்பிட்டு இருக்கீங்க. இவ்ளோ நம்புற உங்ககிட்ட எப்படி அவங்கள பத்தின எல்லா உண்மையும் சொல்லுவேன்? ஓகே மகா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனி அதை நம்ம யோசிச்சு பிரயோஜனமே இல்லை. அதை கம்ப்ளீட்டா நம்ம மறந்துடுவோம். இத பாரு, நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம். மகா, நான் எங்கேயோ கொஞ்சம் நல்லது பண்ணியிருக்கேன். உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த யாரையோ ஏதோ ஒரு ஜென்மத்துல நான் காப்பாத்தி இருந்திருக்கேன். அதான் கடவுள் என்ன காப்பாத்துறதுக்காக உன்னை என் ஒய்ஃபா கொடுத்திருக்காரு. ஆனாலும் உன்னை நான் எவ்வளவோ இன்சல்ட் பண்ணியிருக்கேன்ல. எப்படியெல்லாம் நான் தப்பா பேசியிருக்கேன் உன்னை. அதை நினைக்கும் போது மனசு ரொம்ப வேதனையா இருக்கு மகா. விக்ரம், என்ன விக்ரம் நீங்க பழசெல்லாம் மறந்துருவோன்னு தானே சொன்னீங்க? அப்புறம் எதுக்கு அதே மறுபடியும் பேசிட்டு இருக்கீங்க? ஆமால்ல, யா பழச மறந்துருவோன்னு சொன்னேன். ஓகே மகா, இனிமே நானும் அதை பத்தி பேசல, நீயும் அதை பத்தி யோசிக்கவும் பேசலாம் கூடாது. ம்.
நம்ம ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிப்போம். ஆமா, எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் நம்ம? விக்ரம், எனக்கு எல்லாமே பிள்ளையார் தான் விக்ரம். ம். பக்கத்துல ஏதாவது ஒரு கோயில் இருந்தா கூட்டிட்டு போறீங்களா? அங்க இருந்தே நம்ம வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமா, பக்கத்துல விஜய கணபதினு ஒரு கோவில் இருக்குது, அங்க போலாமா? போலாமே. சொல்லுங்க மேடம். ஹே மாரி, எங்க இருக்கீங்க? ஆன் தி வேல மேடம். விக்ரம் சார் வரப்போற காரை அடிச்சு தூக்கிடுவோம் மேடம். நீங்க சொன்ன மாதிரி காருக்கு பெட்ரோல் ஊத்தி எரிச்சிடுறோம் மேடம். பெட்ரோல்ல வாங்கி வச்சிருக்கோம் மேடம். டேய் முட்டாள், கேள்வி கேட்டா கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. வளவளன்னு மொத்த கதைய சொல்லாத. சாரி மேடம். பெங்களூர் ஹைவேல தானே இருக்கீங்க? அவங்க பெங்களூருக்கு போகல. என்ன சொல்றீங்க மேடம்? செங்கல்பட்டு ரோட்ல விஜய கணபதி கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோவில்ல இவ்வளவு நேரம் இருந்துட்டு இப்பதான் கிளம்புறாங்கன்னு தகவல் வந்திருக்கு. நீங்க முதல்ல அந்த கோயிலுக்கு போங்க. அவங்களோட போட்டோவை காமிச்சு அவங்க எங்க போனாங்கன்னு யாருக்காவது தெரியுமான்னு கேளுங்க. ஏதாவது க்ளூ கிடைக்கும். இதோ இப்போ உடனே கிளம்பி போறோம் மேடம். டேய், கோட்டை விட்டுறாதீங்கடா. இத விட்டா வேற நல்ல சந்தர்ப்பமே கிடைக்காது. மேடம், டம்முன்னு சத்தம் கேட்கும், வானத்துல கார் பறக்கும். நடக்குதா இல்லையான்னு பாருங்க. எத்தனை பேரை தூக்கி இருக்கோம். சரி, சீக்கிரம் கிளம்புங்க. ஓகே மேடம். நாம் போவோம் அதுவரை, நீ பார்க்க பார்க்க காதல் கூடுதே. ஓ, 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 போ 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 போ, வேகமா போடா. ஏய், இடிடா இடிடா இடிடா, போறா போறா போறா. இதோ பாத்தியா, தூரத்துல மலைக்கோட்டை தெரியுது. பார்த்தல்ல? விக்ரம், வந்துட்டோமா? மலைக்கோட்டை வந்துருச்சு. உன்னோட ஆசை நிறைவேற போகுது. ஓகே, தேங்க்யூ.
என்னங்க கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. அங்க பாருங்க, ஏதோ ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு பாருங்களேன். வாங்க போய் என்னன்னு பார்க்கலாம். ஐயோ, என்னங்க? ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல இருக்கு. எப்படின்னு தெரியலையே. என்னங்க, தலையில அடிபட்டு இருக்கு, ரத்தம் வந்துட்டு இருக்கு. உயிரோட இருக்காளான்னு தெரியலையே, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. போனா இப்ப நம்ம என்ன வேலைக்காக போயிட்டு இருக்கோம்? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நம்ம இங்கெல்லாம் நிக்க கூடாதுமா. முதல்ல வா, கார்ல ஏறு. ஏங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஒரு பொண்ணு அடிபட்டு இருக்கா, அவ உயிரோட இருக்காளா இல்லையான்னு தெரியல, பேசாம போலான்னு சொல்றீங்க. உங்களுக்கு என்ன உயிர் அவ்வளவு சாதாரணமா போச்சா? தள்ளுங்க. மா, எந்திரிமா. ஏங்க, இந்தாங்க, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்க. இந்த பொண்ணை ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு போயிடலாங்க. எனக்கு இந்த பொண்ணை எப்படி விட்டுட்டு போக மனசு வர மாட்டேங்குது. போனா 6 மணிக்கு நமக்கு ட்ரெயின். 5 நிமிஷம் நம்ம இங்க நின்னா கூட ட்ரெயின் போயிடும். அப்புறம் திருப்பதியும் போக முடியாது, நீ ஆசைப்படுற யாகமும் பண்ண முடியாது. பரவாயில்லையா? என்னங்க பேசுறீங்க? யாகம் இன்னொரு நாள் கூட பண்ணலாம். ஆனா இந்த பொண்ணோட உயிர் போச்சுன்னா திரும்ப வருமா? இங்க பாருங்க, அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தரலாம். நம்ம லேட் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். போன் பண்ணுங்க பண்ணுங்க. தலையில அடிபட்டு இருக்கு. காவேரி பாலத்துல பேச்சு மூச்சு இல்லாம கடந்தா. நாங்க தான் பாத்துட்டு ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு வந்தோம். கொஞ்சம் எமர்ஜென்சிங்க. ஆக்சிடென்ட் கேஸா? நான் அட்மிஷன் போடுறேன், ஆனா முதல்ல பணம் கட்டணுமே. எவ்வளவு காசு நாங்க தரணும்? நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எவ்வளவு கட்டணும்? 5 லட்சம், 10 லட்சம்? சொல்லுமா. இத பாருங்க, முதல்ல ட்ரீட்மெண்ட் பாருங்க. எத்தனை லட்சம் ஆனாலும் நாங்க கொடுக்கறோம். ஓகே சார், நான் அட்மிஷன் போட்டுடுறேன். ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் கட்டுங்க. கொடுக்கறேன். பேஷண்ட வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க் யூ. ஓகே சார். அம்மாடி, ஐயா நம்ம படித்துறகிட்ட வண்டி கழுவ வந்தோம். இந்த தம்பி கரை ஒதுங்கி உயிருக்கு போராடிட்டு இருந்தான். தலையில ரொம்ப அடிபட்டு இருக்குதுமா. அதான் ஆம்புலன்ஸ் வர வச்சு இங்க கூட்டிட்டு வந்தோம். இவர் பேர் என்ன? ஆள் பேர்லாம் எங்களுக்கு தெரியாது. ஆத்துல கடந்தாப்ல தூக்கிட்டு வந்திருக்கோம், அவ்வளவுதான். என்ன இன்னைக்கு ஒரே ஊர் பேர் தெரியாத கேஸா வருது? இந்த கேஸ்லாம் இங்க பார்க்க முடியாது. நேரா ஜிஹெச்க்கு கூட்டிட்டு போங்க. மா, அவ்வளவு நேரம் தாங்காதுமா. பாருமா, உயிரை அப்போ இப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்குதுமா. இங்க நீங்களே பாத்துங்கம்மா. ஆள் யாரு என்னன்னு தெரியாதுன்றீங்க, நாங்க எப்படி பார்க்க முடியும்? நிறைய செலவாகுமே. பணம் யாரு கட்டுவா?
என்னம்மா செலவாகும்? தலையில அடிபட்டிருக்கு. ஸ்கேன் பண்ணாம ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்க முடியாது. குறைஞ்சது 2 லட்சம் ரூபாவது அட்வான்ஸ் கட்டணுமே. 2 லட்சம் ரூபாய் சொன்னதும் ஷாக் ஆயிட்டீங்களே. அதுக்கு தான் ஜிஹெச் கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். அதுக்குள்ள உசுறு போயிடுச்சுன்னா டேய் விக்கி, என்னால இன்னொரு சாவை பார்க்க முடியாதுடா விக்கி. டேய், டேய். என்ன 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 பண்ற? இந்தம்மா பாருமா, வச்சுக்கமா. எவ்வளவு இருக்கு பாருமா, பாருமா. அக்கா அமுதாவுக்கு நகை வாங்க வச்சிருந்த பணம் எனக்கு குறைஞ்ச விட சொல்லு. என்ன பண்ற? என்ன என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சு உனக்கு? டேய், போராடி இருக்கிற இந்த உசுருக்கு முன்னாடி நகைலாம் முக்கியமாடா. என்ன கேவலம் இந்த பணத்தை யோசிச்சு இவனை என் கண்ணு மூடி பறி கொடுத்தனா வாழ்க்கையில சத்தியமா நான் தூங்க முடியாதுடா. வாழ்க்கை முழுசு அப்புறம் நான் நடப்புடமா தான் அலையணும், நடப்புடமா தான் அலையணும். அம்மா, எப்படியாவது இந்த தம்பியை காப்பாத்தி கொடுத்துருங்கம்மா. என்ன பண்ற டாக்டர்? பாவம், வாழ வேண்டிய பையன் இப்படி சட்டுன்னு போயிட்டானே. நர்ஸ், டாக்டர். இமிடியேட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. Okay, பாடியை டாக்டர். போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிடுங்க. ஓகே டாக்டர். ஓகே. பாவம், இந்த வயசுல இவருக்கு இப்படி ஒரு நிலைமை. சரி வாங்க. ஓகே. பையன் உயிர்
நான்சென்ஸ் மிஸ்டர் ராகவன், என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க? உயிரோட இருக்கிறவரை செத்துட்டாருன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்கீங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகி போஸ்ட்மார்ட்டம் வரைக்கும் போயிருக்கு. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம ஹாஸ்பிடல் நேம் என்ன ஆகும்? யோசிக்கவே மாட்டீங்களா? இப்படி நீங்க பொறுப்பில்லாம எப்படி முடிவு பண்ணீங்க? சார், என் மொத்த டீமையும் கேட்டு பாருங்க சார். என் கண்ணு முன்னாடி இவருக்கு உயிர் இல்லாம போச்சு. நான் இவர் உயிரை காப்பாத்துறதுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண சார். சார், பல்ஸ் 0ன்னு என் கண்ணு முன்னாடி காமிச்சது சார். அதான் அப்படி ரிப்போர்ட் கொடுத்தேன். என்ன ராகவன், ஏதோ ஜூனியர் டாக்டர் மாதிரி பேசுறீங்க? சார், நான் எழுத படிக்க தெரியாத சாதாரண டிரைவர் தான் சார். என் கண்ணு முன்னாடி அந்த பையன் செத்து போனா மட்டும் தான் சார் இருந்தான். அவ்வளோ சாதாரணமா ஒரு உயிர் போயிடாதுன்ற நம்பிக்கையில அவனை தூக்கிட்டு வந்து உங்க ஆஸ்பத்திரியில சேர்த்தேன். நீங்க டாக்டருங்க, படிச்சவங்க, கடவுள் மாதிரி சார். உயிரோட இருக்கிறவன செத்து போயிட்டான்னு முடிவு பண்ணிட்டீங்களே. ஏன் சார், கேட்கறது யாருமே இல்லைன்னா இப்படிதான் முடிவு பண்ணுவீங்களா? டாக்டர், எங்களுக்கு இவருக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. எங்க அண்ணன் அவர் பொண்ணுக்கு நகை வாங்க வச்சிருந்த காசை கொண்டு போய் கட்டி இவர் பிழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. வச்சிருக்கோம் சார். என்னங்க நான் சொல்றது திருச்சியிலிருந்து நேற்று மாலை திருப்பதிக்கு சென்ற ரயில் இன்று காலை விபத்திற்குள்ளானது. மணிக்கு 110 கிலோமீட்டர் வேகத்தில் சென்று கொண்டிருந்த திருப்பதி எக்ஸ்பிரஸ் திடீரென தடம் புரண்டதில் 3 பெட்டிகள் கடும் சேதத்திற்குள்ளாயின. என்னங்க இது? இதில் பயணித்த 17 பயணிகள் சம்பவ இடத்திலேயே பலியாயினர். அவர்களை தவிர A1, A2, A3 என்று 3 பெட்டிகளில் பயணம் செய்த பலருக்கும் கை கால் முறிவு மற்றும் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளன. உயிரிழந்த 17 பேரில் 12 பேர் A3யில் பயணம் செய்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கவை. அந்த பெட்டியே கடுமையான சேதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. பெட்டி எங்கும் ரத்தமாகவும் எங்கும் மரண ஓலமாகவும் காட்சியளிக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த 3 பெட்டிகளிலும் பலத்த காயம் ஏற்படாதவர்களே இல்லை எனும் அளவிற்கு சேதாரம் ஏற்பட்டுள்ளது. ஏங்க, இது நாம போக இருந்த ட்ரெயின் தானே? ஆமா போல. நம்ம கோச் நம்பர் என்ன? A3. வேலை நான் இப்போ எங்க இருக்கேன்? நான் ஏன் இப்போ இங்க இருக்கேன்? நான் யாருன்னு சொல்லுங்க. நான் யாருன்னு சொல்லுங்க. நான் யாரு? நான் யாருன்னு சொல்லுங்க. எனக்கு பொட்ட வலிக்குது. நான் யாருன்னு சொல்லுங்க. ப்ளீஸ் கூல் டவுன். கொஞ்சம் அமைதியா இருங்க. சொல்லுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. என்னால முடியல.
கொஞ்சம் அமைதியா இருங்க. டாக்டர், கொஞ்சம் அமைதியா இருங்க சொல்லுங்க. ப்ளீஸ் அமைதியா இருங்க. என்ன ப்ளீஸ் மேடம், டாக்டர் சொல்றத கேளுங்க. இது எத்தனைமா? 5 டாக்டர். எத்தனை தடவை தட்டின? 2 தடவை. அந்த போர்டுல என்னமா எழுதி இருக்கு? வாசி. Family where life begins and love never ends. டாக்டர், நான் என்ன சின்ன குழந்தையா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு வாசிக்கலாம் தெரியுது, பேசவும் தெரியுது, கவுண்ட் பண்ணவும் தெரியுது. இதெல்லாம் எனக்கு நல்லாவே வருது. ஆனா எனக்கு நான் யாருங்கிறது தான் ஒண்ணுமே புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, என் பேர் என்ன, என் அப்பா அம்மாலாம் யாரு, நான் இத்தனை நாளா எங்க இருந்தேன், எங்க வாழ்ந்தேன், என் கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா, இது எதுவுமே எனக்கு தெரியல. எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கு, ஆனா யோசிச்சு பார்க்கும்போது எதுவுமே எனக்கு தெரியல. ஏதோ என் மைண்டே ரொம்ப எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கு. எல்லாமே எனக்கு ரொம்ப பிளாங்கா இருக்கு டாக்டர். ஏன் ஏன் எனக்கு எதுவுமே தெரியல, ஏன் தெரியல? நான் சொல்றத நீ நல்லா கேட்டுக்க. நீ படிச்ச பொண்ணு, அதனால உனக்கு நான் சொல்றது புரியும். உனக்கு தலையில அடிபட்டிருக்கு. அந்த அடி உன் மூளை வரைக்கும் காயத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதனால உன் மூளையோட செயல்பாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. உனக்கு கடந்த காலம் எதுவும் ஞாபகத்துக்கு வரல. நான் கண்ணாடியில யார பாக்குறேன்னே தெரியலையே. ஒருவேளை இதுதான் நானா? எனக்கு வேற யாரையும் பாக்குற மாதிரி இருக்கே. ஒருத்தருக்கு இப்படியும் நடக்குமா? ஏன் எனக்கு எதுவுமே தெரியாம இருக்கு? ஏன் எனக்கு எதுவுமே புரியாம இருக்கு? கடவுளே, இதெல்லாம் ஏன் நடக்குது? இங்க பாருமா, உன்னோட கவலை என்ன? ஆனா இதெல்லாம் நிரந்தரமாவா இருக்க போகுது? அதான் சீக்கிரமே சரியாயிடும்னு டாக்டர் சொல்லியிருக்காருல்ல. எதுக்கும் வருத்தப்படாத. அதே டாக்டர் தான் நிரந்தரமா கூட அப்படியே இருக்கும்னு சொன்னாருல்ல அண்ணி. என்ன சொன்ன? என்ன என்ன அண்ணினா சொன்ன? அண்ணின்னு கூப்பிட்டல என்ன? இங்க பாரு, நீ என்ன அண்ணின்னு சொல்லிட்டல. இனிமே உன்னோட வாழ்க்கை என்னோட பொறுப்பு. நீ ஒண்ணு கவலைப்படாதம்மா. நான் உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சுக்கிறேன். உனக்கு எப்ப பழசால ஞாபகம் வருதோ அப்ப நீ உன் அப்பா அம்மா வீட்டுக்கு போலாம், சரியா? அது வரைக்கும் நீ என்னோட குழந்தையாவா என் கூடவே தான் இருக்க போற. கவலைப்படாத. அண்ணா, என்னன்னாச்சு? திருப்பதி போறோம் தானே கிளம்பி போனீங்க? திடீர்னு ஆக்சிடென்ட் ஹாஸ்பிட்டல் அண்ணி ஏதோ போன்ல சொல்லிட்டு இருக்காங்க.
எனக்கு ஒண்ணுமே புரியலண்ணா. ஆமாண்டா, கோயிலுக்கு போறதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. ஆனா எல்லாமே நல்லதுக்கு தான். என்னது நல்லதுக்கா? என்னண்ணே எதையுமே 2 பேர் முழுசா சொல்லாம பாதி பாதியா சொல்லிட்டு இருக்கீங்க? இருடா, எல்லாத்துலயுமே உனக்கு அவசரம் தான். அண்ணியே உனக்கு டீட்டெயில்டா சொல்லுவாங்க. ஆமா, ஆக்சிடென்ட் ஆன பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. எங்க அவங்க? இரு, வாமா. இவதான் இனிமே இந்த வீட்டோட மகாலட்சுமி. இவ இந்த வீட்டுக்குள்ள வர நேரம் நம்ம வீடும் தொழிலும் சுபிக்ஷமா செழிப்பா இருக்க போகுது. இவ இனிமே இந்த வீட்டுலதான் தங்க போறா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கங்க. இவ என் நாத்தனார் மாதிரி. இந்த வீட்டுல எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் இவளுக்கும் இருக்கு. புரிஞ்சுதா? வணக்கம்மா. வணக்கம் மேடம். என்ன நீ அப்படியே தங்கச்சி மாதிரியே ஒரு பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? அண்ணி, இதெல்லாம் எதுக்கு அண்ணி இப்போ? இங்க பாரு, நீ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கிறது எனக்கு என்னவோ என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான விஷயமா படுது. லக்ஷ்மி, முருகா, நீ முருகா. பாப்பா, முருகா, ஏன் முருகனா? எங்க நம்ம முருகங்க? என் புள்ள முருகங்க. நம்ம தலைச்ச புள்ளங்க. கையில இருந்த பணத்தை கொடுக்காம இருந்திருக்க முடியுமா? பணம் போனா போயிட்டு போதுங்க, பரவாயில்ல. என் புள்ள வந்துட்டான், எனக்கு அது போதுங்க. என் புள்ள. அண்ணா, உங்க பேர் என்னண்ணா? பேரு 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 எனக்கு தெரியாது. என்னது பேரு தெரியாதா? என்னென்ன சொல்றீங்க? Yes, ma'am. I completely forgot what happened to my past. The doctor said it happens too many when the storm hit my brain. எனக்கு தெரியல. அவன் தலையில அடிப்பட்டதுல இருந்த தம்பிக்கு அவன் யாரு என்னன்றது எதுவுமே தெரியலமா. பழசு எல்லாத்தையுமே அவன் சுத்தமா மறந்துட்டாமா. அவ பேரு நடந்து கூட மறந்துட்டாமா.
கடவுள் காரண காரியமா தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு. நீ வா ராஜா, இனிமே இதுதான் உன் வீடு. நான் தான் உங்க அம்மா, இவர் உங்க அப்பா. அமுதா, செல்வி உன்னோட தங்கச்சிங்க. அப்ப நானு இவனும் எங்களுக்கு ஒரு புள்ள மாதிரி தான், விக்கி. சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். வாப்பா. வாங்கண்ணா, வாங்க. வாப்பா. என்னப்பா தூங்குமா? இங்க பாருப்பா, இது ஏன் கட்டிலு, அது உன் கட்டிலு. நானும் காளிமுத்தண்ணனும் தான் வழக்கமா இங்க படுப்போம். இனிமே நம்ம தான் இங்க படுத்து தூங்கணும். இங்கேயா தூங்கணும்? இங்க எப்படி தூங்க முடியும்? ஏன் நீ ஏதோ ராஜா வீட்டு பேலஸ்ல தினமும் ஏசி ரூம்ல தூங்குற மாதிரி ஃபீல குடுக்குற? நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இடத்துல தூங்கினதா எனக்கு ஞாபகம் இல்ல. இந்த இடம் நல்லா தான் இருக்குது. நிலாவை பார்த்துட்டே தூங்கலாம்ல? எப்பா நீ நிலாவை பார்த்துட்டு தூங்குவியோ, சூரியனை பார்த்துட்டு தூங்குவியோ? நம்ம எல்லாம் ராக்கெட் மாதிரி படுத்தோன்னா சொயின்னு தூங்கிடுவேன். படுப்பா, காலையில நேரம் விடுச்சோன்னா தலைக்கு மேல சோழி இருக்குதுப்பா. படுப்பா. அம்மா, உங்க மேக்கப் திங்ஸ் எல்லாம் இருக்குமா? எடுத்துக்கோங்கம்மா. அம்மா, இதுல நீங்க போட்டுக்கிற Dress எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா இன்னும் கூட அரேஞ்ச் பண்ணி தரேன். அம்மா, நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்களா? நீங்க காஃபி குடிப்பீங்களா இல்ல டீ குடிப்பீங்களான்னு தெரியல. அதான் போனாமா காஃபி, டீ, பால் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிட்டாங்க. சாப்பிடுறதுக்கு இட்லி, இடியாப்பம், புட்டு, பொங்கல், தோசை, பூரி, வேற என்ன வேணுமோ எல்லாம். வெளியே போங்க எல்லாரும். என்னாச்சு? என்னாச்சு? அண்ணே, இவங்களெல்லாம் முதல்ல வெளியே போக சொல்லுங்க. என்ன ஓவரா உபசரிக்கிறதா நினைச்சு இரிட்டேட் பண்ணிட்டீங்களா? நீங்களா வெளியில போங்க. சரி. வாமா உட்காரு. என்னோட சின்ன வயசு போட்டோ. 4 சாக்கு 200 ரூபா வருமா? சாக்கங்கடா சாக்கங்கடான்னு அந்த மேனேஜர் தாக்க அக்கறானே. என்ன கிளம்புமா? கிளம்பலடா. அப்பா அப்படிமா? நானு இங்க பாரு முருகா, அப்பா வேலைக்கு போறாரு. போயிட்டு நைட் வந்துருவாரு. நீ எங்க கூட வீட்லயே இரு. அம்மா, நான் எப்படி வீட்லயே இருக்க முடியும்? I'm not used to that. அண்ணே, நீ ஒண்ணு செய். டெய்லி என்ன காலேஜ்ல கொண்டு போய் விடு. அப்புறம் சாயந்தரம் வந்து என்ன கூட்டிட்டு வா. நானும் என் காலேஜ்ல உன்னை அண்ணன் கெத்து காமிச்சுப்பேன்ல. ரொம்ப நல்லா இருக்குடி. அவனுக்கே இந்த ஊர் எதுவுமே தெரியாது, புதுசு. அவனை போய் கூப்பிட்டு இருக்க, அதெல்லாம் அவனை அனுப்ப முடியாது. சும்மா இரு. என்னால இப்படி ஒரே இடத்துல உட்கார முடியாதுன்னு தோணுது. என் லைஃப்ல நான் இந்த மாதிரி சும்மாவே உட்கார்ந்தது இல்லைன்னு எனக்கு தோணுது. நான் எப்பவுமே பரபரன்னு சுத்திக்கிட்டே இருந்தவன் போல தோணுது. நான் எப்படி வீட்லயே இருப்பேன்? ஆமா, இவர் ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளி. தினமும் ஒரு 100 ஃபைல்ல சும்மா சர்ரு சர்ருன்னு கையெழுத்த போட்டுட்டு இருந்தாரு. அவரால் இப்ப வீட்டுல ஒரு இடத்துல உட்கார முடியல. டேய், ஆம்பளை பிள்ளடா, வீட்லயே இருக்கிறதுக்கு ஆம்பளை பிள்ளைக்கு கஷ்டமா இருக்காது? சரிக்கா, அப்போ ஒண்ணு செய்வோம். என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சாப்பாடு டெலிவரி பண்றான், வீடு வீடா போயிட்டு. அவன்கிட்ட இவனை வேலைக்கு சேர்த்து விட்டுருவோம். மாசம் 15,000 சம்பளம் கொடுப்பான். என்னப்பா, உனக்கு ஓகேவாப்பா? என்ன என்ன சொன்னாலும் சரின்றான். டேய் சும்மா இரு. அவனே இப்பதான் இந்த ஊருக்கு வந்திருக்கான். அவனை போய் வீடு வீடா தெரு சாப்பாடு கூடுறான் இருக்க. நீ வேணா ஒண்ணு பண்றா, கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க. முருகனை என் கூட கிளர் வேலைக்கு கொண்டு போயிடுறேன். அப்பா, நீங்க கிளீனரா? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. எனக்கு உடனே வேலை கிடைச்சிருச்சு. அப்பா, கிளீனர்னா உங்க கூடயே எப்பவுமே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடியே, டிராவல் பண்றது ஒன்னும் அப்படி சுலவும் இல்ல.
லோட ஏத்தணும், லோட இறக்கணும், காட்டுக்குள்ள வண்டி அப்படியே போய்கிட்டே இருக்கும். டக்குன்னு பஞ்சர் ஆயிரும், டயரை கழட்டி மாட்டணும். கிளீனர் வேலையும் அப்படி சொல்லவும் இல்ல. எவ்வளவு ரிஸ்கான தொழில் தெரியுமா அது? சொல்லுன. எல்லா வேலையும் இவர் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்காரு. இல்ல, நான் அந்த வேலையெல்லாம் பார்ப்பேன். அந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் என்னால பண்ண முடியும்னு தோணுது.